பிஎஸ்பி இண்டஸ்ட்ரியல் ட்ரெயினிங் இன்ஸ்டிடியூட்டில் பயிலும் மாணவர்களுக்கும் என்னுடன் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் தலைமை ஆசிரியர் தாளாளர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம ஆன்லைன் வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபிட்டர் செகண்ட் இயர் ட்ரேடு தேரியில் சப்ஜெக்ட் என்னென்ன சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா லூப்ரிகண்ட் அண்ட் லூப்ரிகேஷன் அந்த சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். லூப்ரிகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உயவு எண்ணெய். அதாவது நம்ம மிஷினில் ரெண்டு கியர் இருக்குது, அந்த இடத்துல பயன்படுத்துகிறது தான் உயவு எண்ணெய். அந்த உயவு எண்ணெய் எப்படி செலுத்துகிறாங்க, அந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி செலுத்துகிறாங்க, அந்த இது தான் பார்த்திங்கன்னா லூப்ரிகேஷன். அதாவது இப்போ ஆயில் கேனுங்க, அந்த ஆயில் கேனை வச்சு நம்ம கியரில் என்ன பண்ணுறோம், ஆயிலை தெளிக்கும், ஆயிலை ஊற்றுறோம். அப்போ அந்த ஆயில் கேனுங்கிறது லூப்ரிகேஷன். லூப்ரிகேஷனுங்கிறது ஒரு பொருள், லூப்ரிகேண்டுங்கிறது ஒரு திரவம். இதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். இதில் ஒரு 24 கொஸ்டின் இருக்குது. இந்த 24 கொஸ்டினில் என்னென்ன கொஸ்டின் நம்ம எக்ஸாமுக்கு கேட்பாங்க அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த சிஸ்டம் ஆஃப் லூப்ரிகேஷன் இருக்குது. இது எண்ணெயை செலுத்தும் ஒரு பொருள். இன்னும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எண்ணெய் ஆயிலை செலுத்துறதுக்கு பயன்படுற ஒரு பொருள் தான் லூப்ரிகேஷன். இதோடைய சிஸ்டம் என்ன சிஸ்டம் பார்த்திங்கன்னா, ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது எங்கே பயன்படுது, இது எங்கே நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பெட்ரோல் பங்கில் நம்ம என்ன செய்கிறாங்க, ஸோ பெட்ரோல் ஊற்றுறாங்கல்ல, பெட்ரோல் ஊற்றுற இடத்துல பார்த்திங்கன்னா ஸோ இதுதான் இருக்கும், இதுதான் நிச்சயம் நம்மளுக்கு இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள் தெரியும், ஒரு ரவுண்டாக இந்த இது ஓடும், இந்த ஓடுறது இந்த இதில் தெரியும் உங்களுக்கு, வெள்ளை கலராக இருக்கும். ஸோ கைப்பிடியை அழுத்துவாங்க, கைப்பிடியை அழுத்தும் போது ஸோ என்னச்சுன்னா இந்த பெட்ரோல் என்ன செய்யும், வண்டிக்கு நம்ம இப்போ டூ வீலருக்கு டேங்கில் விழும். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், இந்த கார் என்ன செய்யும், ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அது ரொட்டேட் ஆகிற நின்றுச்சுன்னா பெட்ரோல் நின்றுடும். அப்போ இந்த சிஸ்டம், இந்த லூப்ரிகேஷன் ஆயில் பெட்ரோல் டேங்க், பெட்ரோல் பல்கில் இருந்து என்ன செய்கிறாங்க, டூ வீலருக்கு பாஸ் பண்ணுறாங்க, டூ வீலருக்கு பாஸ் பண்ணுற இதுதான் லூப்ரிகேஷன். அப்போ இதில் என்ன லூப்ரிகேஷன் பார்த்தீங்கன்னா, இது ரிங் ஆயிலிங். ஸோ இதுதான் இதுக்கு ஆன்சர். இந்த மாதிரி படம் இருந்துச்சுன்னா, ஸோ நீங்கள் பார்த்துருங்க, இந்த மாதிரி படம் இருந்தால், இந்த மாதிரி இந்த சுற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ரிங் ஆயிலிங் தான். அப்போ ஆன்சர் 1ஆவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பி தான் ஆன்சர். ஸோ 2ஆவது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் லூப்ரிகண்ட் தட் கேன் வித்ஸ்டாண்ட் ஹை ப்ரெஷர் ஆர் லோடுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வித்ஸ்டாண்ட் ஹை ப்ரெஷர்னால் வித்ஸ்டாண்ட்னா தாங்கிறது, ஹைனா அதிக அழுத்தம், ஹை ப்ரெஷர்னா அதிக அழுத்தம் தாங்கக்கூடிய அல்லது அதிக எடையை தாங்கக்கூடிய லூப்ரிகனுடைய லூப்ரிகன்னா உயவு எண்ணெயுடைய ப்ராப்பர்ட்டி தன்மை எப்படி இருக்கும் பார்த்தீங்க, தன்மை தான் கேட்டிருக்காங்க. தன்மை எப்படி இருக்கும், என்னவாக இருக்கும் அப்படிங்கிட்ட தன்மை அந்த அதிகமான ப்ரெஷர் அதிகமான ப்ரெஷரை தாங்கக்கூடிய லூப்ரிகண்ட் பிசுபிசுப்பாக இருக்கும். பிசுபிசுப்பாக இருக்குன்னா என்னது, விஸ்காசிட்டி. பி தான் ஆன்சர், விஸ்காசிட்டி, பிசுபிசுப்பு தன்மையாக இருக்கும். 2ஆவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பி தான். 3ஆவது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ப்ளாஸ் பாயிண்ட் ஆஃப் ஜென்ரல் பர்பஸ் மிஷினரி ஆயில். அப்போ என்னென்னா மிஷினரி ஆயில், அதாவது பொதுவான நோக்கத்துக்காக பயன்படுத்திக்கிற மிஷினரி ஆயில், இந்த ஆயிலோட ப்ளாஸ் பாயிண்ட்னா என்னென்னா தீப்பற்றக்கூடிய நிலை, எரியிற நிலை ஃபயர் பாயிண்ட்டு. அதாவது எரியிற ஸ்டேஜுக்கு முந்தின ஸ்டேஜ். இப்போ ஒரு பொருள் எரியுதுன்னு வச்சுங்க, அந்த பொருள் எரியுது, இதுக்கு முன்னால் ஒரு ஸ்டேஜ் எப்படி இருக்கும், ஹீட்டாக இருக்கும். அதாவது நீராவி வெளியே போகும், நீராவி தான் நிச்சயம் பாவம். இந்த நீராவிக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் எரியிற ஸ்டேஜ், ஃபயர். அப்போது நீராவி அதிகமாக வெளியே போகிறது ப்ளாஸ் பாயிண்ட்டு. இந்த ப்ளாஸ் பாயிண்ட் தான் ப்ளாஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிருக்காங்க. அதாவது ப்ளாஸ் பாயிண்ட்டுங்கிறது தீப்பற்றக்கூடிய முந்தின நிலை. ஸோ இது எரியிற நிலை, இது ஃபயர் பாயிண்ட்டு, இது ஃபயர் பாயிண்ட்டு. அப்போ இது மிஷினரி ஆயில் எப்போ ப்ளாஸ் பாயிண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதான் நீராவி பாயிண்ட்டு. அதாவது தீப்பற்றக்கூடிய நிலை பார்த்தீங்கன்னா 160 டிகிரி செல்சியஸ் தான். அப்போ 161 டிகிரி செல்சியஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர் ஆயிரும், எரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் 160க்கு மேலே போச்சு மிஷினரி ஆயில் ஃபயர் பாயிண்ட்டாக மாறிடும். ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ தான் ஆன்சர். 3ஆவது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ தான் ஆன்சர். 3ஆவது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ தான். ஸோ 4ஆவது கொஸ்டின்
4வது கொஸ்டின் என்னென்னு பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் லூப்ரிகேஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த லூப்ரிகேஷன் சிஸ்டோட பெயர் என்னென்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த லூப்ரிகேஷன் சிஸ்டோட நேம் என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த பாருங்கள், இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா, ஒரு தண்ணியில் வந்து தண்ணியாக இருக்குது. இந்த தண்ணியில் ஃபேன் பாதி தண்ணிக்குள்ளேயும் பாதி மேலேருந்து ரொட்டேட் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? ஒரு பூ மாதிரி அப்படி தெளிச்சுட்ட மாதிரி இருக்கும்ல, தெரிச்சிட்டே இருக்கும்ல, தண்ணி தெறிக்கும்ல. இதுதான் இங்கே நடக்குது. அதாவது என்னென்னா, இந்த கருப்பாக புள்ளியாக இருக்கிறது வந்து திரவம் ஆயில் வந்து என்னச்சுன்னா தெரிக்குது. எதுக்காக தெரிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது பக்கத்தில் தான் என்ன செய்யும், 2 வீல் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த வீலோடைய வெப்பத்தை குறைக்கி இந்த திரவம் என்ன செய்யும், ஊற்றிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த மாதிரி ரவுண்டாக இருந்தால், ஸோ இந்த திரவத்துக்குள்ளே இதுதான் சுற்றும், இதுதான் என்ன செய்யும், சுற்றிட்டே இருக்கும். இது சுத்த என்ன செய்யும்னா, அந்த ஆயிலில் பட்டு என்ன செய்யும், தண்ணி ஊற்றுற மாதிரி இதாகிட்டே இருக்கும். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன சிஸ்டம் லூப்ரிகேட் சிஸ்டம்னு பார்த்திங்கன்னா, ப்ளாஸ் லூப்ரிகேட்டிங் தெரிக்கிற மாதிரி கையை வச்சு ஊற்றுன மாதிரி இருக்கும். வீல் மேலே தண்ணியை கொஞ்சம் ஊற்றுன மாதிரி இருக்கும். ஸோ ப்ளாஸ் லூப்ரிகேஷன். 4வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி தான் ஆன்சர். 5வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் சாலுபிள் ஆடட் டு வாட்டர் டு கெட் நான் கரோசிவ் எஃபெக்ட்? அதாவது என்னென்னா, நான் கரோசிவ் எஃபெக்ட்னா அரிக்காத தன்மை. கரோசிவ்னா அரிக்கிறது, நான் கரோசிவ்னா அரிக்காத தன்மை பெறக்கூடிய எப்படி பெறலாம்? அதாவது டூ கெட்னா பெறுவதற்கு என்ன செய்யணும்னா, வாட்டர் கூட ஆட் பண்ணணும். எதோ சால்பிள் ஆயில் அதை எவ்வளோ ஆட் பண்ணணும் வாட்டர் கூட? ஒரு வாட்டர் இருக்குது. ஸோ இந்த வாட்டர் வந்து நம்மளை வந்து இந்த வாட்டர் இதில் வாட்டர் இருக்குது. ஸோ இந்த வாட்டரை நம்ம வந்து நான் கரோசிவ் எஃபெக்டாக மாற்றணும். அதாவது அரிக்காத தன்மையாக மாற்றணும். இந்த வாட்டர் வந்து அரிக்க விடாது. இப்போ ஒரு வாட்டரை வந்து இரும்பு மேலே ஊற்றிட்டே இருங்களேன், அந்த இரும்பு நாளாக என்னச்சுன்னா திருப்பிடிச்சிடும். அப்போது திருப்பிடிக்கக்கூடாது, அந்த இரும்பு வந்து திருப்பிடிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வாட்டர் கூட சாலுபிள் ஆயில் மிக்ஸ் பண்ணணும். சாலுபிள் ஆயில் எவ்வளோ மிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, அதான் கொஸ்டின். எவ்வளோ மிக்ஸ் பண்ணால் இது வந்து நான் கரேசிவாக மாறிடும் இந்த வாட்டருங்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா 0.05 இந்த விகிதம் வந்து சாலுபிள் ஆயில் வாட்டரோடு கலந்துருந்தால், ஸோ இந்த வாட்டர் வந்து என்ன ஆயிரும்னா அரிப்பை வந்து தாங்கக்கூடியதாயிரும். ஸோ அப்போ 5வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர். 6வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த சிஸ்டம் ஆஃப் லூப்ரிகேஷன்? இந்த லூப்ரிகேஷன் சிஸ்டம் என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி குடம் மாதிரி இருந்தாலும் அது என்னது, பிளாஸ்பீடு தான். ஸோ பிளாஸ்பீடுனா என்னது, நம்ம ரொட்டேட் ஆகினா அந்த ஃப்ளூயிடு வந்து வெளியேறும். ஸோ இது வந்து என்ன செய்யும், இங்கேயும் இது வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த குடம் வந்து என்ன செய்யும், இப்படி சுற்றிட்டே இருக்கும். இங்கே வந்துடும், அப்புறம் இங்கே வந்துடும், அப்புறம் இங்கே வந்துடும், இப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ ரொட்டேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா பிளாஸ்பீடு, இந்த சுழற்சி ஊட்டம், இதுக்கு பேர் சுழற்சி ஊட்டம். இந்த லூப்ரிகேட் சிஸ்டம், இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சுழற்சி ஊட்டத்தின் மூலமாக தான் என்ன செய்யுது, திரவத்தை கடத்துது. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 6வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி த ஆன்சர். 7வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யூஸிங் லூப்ரிகண்ட்? லூப்ரிகண்ட் உயவு என பயன்படுத்துவதின் நோக்கம். பர்பஸ்னா நோக்கம். வாட் இஸ் த பர்பஸ், நோக்கம் என்ன? லூப்ரிகண்ட் உயவு என்ன பயன்படுத்தி நோக்கம் என்ன? அப்போ இதில் எல்லாமே படிக்கணும். ப்ரிவெண்ட் வேறு அப்படின்னா என்னென்னா, தேய்மானத்தை தடுக்குது. இன்க்ரீஸ் ஃப்ரிக்ஷன், ஃப்ரிக்ஷன்னா உராய்வை அதிகரிக்குது, தப்பு, உராய்வை குறைக்கும். இன்க்ரீஸ் லோடிங், அதாவது லோடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. உயவு என்ன லோடை இன்க்ரீஸ் பண்ணாது. அதே மாதிரி வேகதம் எலிமெண்ட்டு, அதாவது மூவிங் எலிமெண்ட்டு நகரும் பாகத்தை வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணாது. அப்போது தேய்மானத்தை தடுக்குது. ஏ தான் ஆன்சர். 7வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ தான். 8வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள். ஹவு த லோ ஸ்பீடு கியர் இன் லூப்ரிகேட்டட்? அதாவது லோ ஸ்பீடு கியர், அதாவது வேகம் வந்து கம்மியாக, அதாவது 2 வீல் இருக்குது. ஸோ இந்த 2 வீலும் மெதுவாக சுற்றுது. இந்த 2 வீலும் வந்து என்னச்சுது, மெதுவாக சுற்றுனா நம்ம என்ன லூப்ரிகேட்டட் பயன்படுத்துவோம், எப்படி வந்து அந்த ஆயில் வந்து அதில் நம்ம செலுத்துவோம். லூப்ரிகேட்டட்னா லூப்ரிகேட் அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்துட்டுங்க. ஒன்று லூப்ரிகேஷனுங்கிற திரவம், லூப்ரிகேட்டுங்கிறது
கேஷன் கேட்டு வந்தால் அது உயவு எண்ணெய் செலுத்தும் பொருள். அப்போ எப்படி செலுத்துவோம்? லோடு ஸ்பீடாக இருக்கும்போது வீல் வந்து ஸ்லோவாக ஓடும்போது நம்ம எப்படி வந்து ஆயிலை வந்து அதில் செலுத்துவோம்னு பார்த்திங்கன்னா, ஒன்று ப்ரெஸ்ஸை வச்சு நம்ம என்ன செய்யலாம், அதில் வீலில் தடவலாம், ப்ரெஸ்ஸை வச்சு தடவலாம் 2 இடத்துலையும், அல்லது ஆயில் கேன் பயன்படுத்தலாம். இந்த படம் பாருங்கள், இந்த படம் இது ஒன்று தான் கொஸ்டின். ஒரு ஆயில் கேனில் ஆயில் இருக்குது, அதை வச்சு என்ன செய்கிறாங்க, இந்த ஸ்லோவாக ஓடுற இந்த வீலில் என்ன செய்கிறாங்க, இந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, ஊற்றுறாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மெத்தட் தான் இந்த 8வது கொஸ்டின். அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து டி தான் ஆன்சர். 9வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த சிம்பிள் மார்க்டு ஆஸ் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஒரு எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தினுடைய இது என்ன சிம்பிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் இந்த படத்தில் வந்து 4 கார்னர் இருக்குது. ஸோ 4 கார்னருங்கிறது ஒரு 4 வாரம்னு கணக்கு வச்சா ஒரு மாதம் தான் ஆன்சர். ஸோ 9வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் ஆன்சர், ஒரு மாதம். ஸோ 10வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் லூப்ரிகண்ட் தட் த வேப்பர் இஸ் கிவன் ஆப் ஃப்ரம் த ஆயில்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆயிலில் இருந்து வேப்பர் வழங்கப்படுகிறது, நீராவியாக போச்சுன்னா அந்த லூப்ரிகண்ட்டுடைய ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும் கொஸ்டின். ஸோ அப்போ ஒரு ஆயில் இருக்குது. இந்த ஆயிலில் இப்போ பெட்ரோலே எடுத்துக்கலாம். பெட்ரோல் வந்து இருந்துச்சுன்னா நீராவி. இந்த ஆயிலில் வந்து என்ன வழங்கப்படுகிறதுனா நீராவி, அதாவது மேலே நீராவியை வந்து வழங்குது. அப்போ இந்த லூப்ரிகண்ட்டுடைய தன்மை எப்படி இருக்கும்? ஸோ எரியலை, அதாவது என்ன செய்யலை, அதாவது ஆவியாக போகுது, நீராவியை வேப்பராக ஆகுது. அப்போ அந்த இது அந்த எரியறதுக்கு முந்தின ஸ்டேஜ். அப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளாஸ் பாயிண்ட், டி தான் ஆன்சர். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் என்னது, எரியிற ஸ்டேஜ். அதுக்கப்புறம் அது எரிஞ்சிடும், ஃபுல்லாகவே என்ன செஞ்சிடும், எரிஞ்சிடும். அப்போ ஒரு ஆயில் வந்து நீராவியாக போகிற நிலைமையில் இருக்கிற லூப்ரிகண்ட்டுடைய தன்மை வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ப்ளாஸ் பாயிண்ட்டு. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10வது கொஸ்டினுக்கு ஆன்சர் டி தான் ஆன்சர். 11வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் மெயின்டெனன்ஸ் சிம்பிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிம்பிள் இருக்குது, இந்த சிம்பிள் வந்து எந்த அடுக்குன்னு கேட்டிருக்காங்க, இதனுடைய அடுக்கு என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3 கார்னர் இருந்தால் 3 நாட்கள், 3 நாட்கள் வந்துச்சுனாலே அது என்னது ஒரு வீக்லின்னு கணக்கு எடுத்துக்கணும். அப்போ இந்த மாதிரி 3 கார்னர் வந்துச்சுன்னா வீக்லி, ஒரு வீக், 3 நாட்கள் வந்தால் ஒரு வாரம் கணக்கு வச்சுக்கணும். அப்போ பி தான் ஆன்சர். 11வது கொஸ்டினுக்கு பி தான் ஆன்சர். 12வது கொஸ்டின் பாருங்கள். விச் சிஸ்டம் த விக்கிஃபீட் லூப்ரிகேஷன் இன் இஸ் கேட்டகரிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது விக்கிஸ்பீட் லூப்ரிகேஷனுடைய கேட்டகரி வந்து என்ன இதில் இருக்குது, என்ன கேட்டகரி. விக்கிஃபீடுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பு இருக்குது, மண்ணெண்ணெய் அடுப்பு இருக்குல்ல, இந்த மண்ணெண்ணெய் அடுப்பில் வந்து நம்ம திரியில் வந்து தீ எரியணும். அப்போ தீ எரியும் போது இதில் மண்ணெண்ணெய் வந்து பாட்டில் பாதி தான் இருக்குது, ஆனால் ஒரு திரி இருக்குது. அந்த திரி மூலமாக தான் நம்மளுக்கு என்ன செய்யுது, அந்த நெருப்பு எரியுது, விளக்கு எரியுது. அப்போ இது எப்படின்னா கீழே இருக்கிற எண்ணெயை திரி மூலமாக மேலே கொண்டு வந்து எரிய வைக்குது. ஸோ இதுதான் விக்கிஃபீட் லூப்ரிகேஷன். ஸோ அதே மாதிரி அங்கே ஆயில் என்ன செய்யுன்னா 2 வீல் இருக்குது, 2 வீலில் ஒரு ஆயில் கேன் இருக்குது. அந்த ஆயில் கேனில் நடுவில் என்ன செய்யணும், சின்ன ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்குது. இந்த ஹோல்ஸ் வழியாக என்ன செய்யும், மேலே இருக்கிற ஆயிலெல்லாம் ஒரு ட்ராப்பாக கீழே விழும், ஒரு ட்ராப்பாக இந்த வீலில் விழும். ஸோ இது வந்து கீழ் நோக்கி விழும். இது கிராவிட்டி ஃபீடு இதுக்கு பேர். அப்போ விக்கிஃபீட் லூப்ரிகேஷன் இஸ் கேட்டகரி. இதே கேட்டகரியில் வர்றது என்னது பார்த்தீங்கன்னா கிராவிட்டி ஃபீடு. டி தான் ஆன்சர். ஸோ 12வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான். 13வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் மெயின்டெனன்ஸ் சிம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் சிம்பிளோட படம் என்னன்னா வட்டம். இங்கே வந்து எந்த முக்கோணமே கிடையாது, எந்த பக்கமே கிடையாது, வட்டமே பக்கம்தான். ரொட்டீன் வட்டம் வந்தாலே ரொட்டீனாக நம்ம நினச்சிடும் மிஷினை க்ளீன் பண்ணணும், மிஷினுக்கு ஆயில் விடணும், அப்போ டெய்லி. ஸோ வட்டமாக இருந்தால் அது டெய்லின்னு அர்த்தம். அப்போ 13வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் ஆன்சர். 14வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள். விச் ப்ராப்பர்ட்டி ஸ்டேட் that the temperature of lubricant is able to flow freely while poured அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் வந்து ஊற்றுது, ஃபோர்னா ஒயில் ஊற்றும் பொழுது, ஒயில் ஃபோர்னா
ஊற்றும் பொழுது, அதாவது ஒரு ஆயிலை வந்து ஊற்றுறாங்க, அது ஃப்ரீயாக ஓட முடியும். ஸோ ஓட முடியும், அதனுடைய தன்மை என்னென்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஆயிலை வந்து ஊற்றும் பொழுது அந்த ஆயில் வந்து ஃப்ரீயாக ஓடக்கூடிய தன்மையில் இருந்துச்சுன்னா அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது டெம்பரேச்சர் ஆஃப் லூப்ரிகண்ட், உயவுடைய வெப்பநிலை அடுக்கின் தன்மை, அதாவது ஸ்டேட்னா அடுக்கு, ப்ராப்பர்ட்டின்னு தன்மை. ஸோ அடுக்கின் தன்மை, ப்ராப்பர்ட்டி ஸ்டேட்டட்னா அடுக்கின் தன்மை என்ன, எந்த இது அப்படி கேட்காங்க. அப்போது நம்ம ஊற்றும் பொழுது ஒரு திரவத்தை ஊற்றும் பொழுது அது ஃப்ளோ பாயிற மாதிரி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக என்னது பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட். சி த ஆன்சர் 4 பாயிண்ட். அதாவது இங்கே இந்த 4 கொஸ்டின், இது பயிர் பாயிண்ட்னா எரிகிற தன்மை நிலை, 4 பாயிண்ட்னா ஊற்றுகிற நிலை, ப்ளாஸ் பாயிண்ட்னா தீப்பற்றக்கூடிய நிலை. இந்த 3 இது இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி த ஆன்சர் 4 பாயிண்ட் 14 கொஸ்டினுக்கு. ஸோ 15 கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் லூப்ரிகண்டுடைய பயன்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க. லூப்ரிகண்ட்னா பயன்கள் என்ன? உயவு இணைன்னா என்ன பயன்? இன்க்ரீஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன், உராய்வை அதிகரிக்கும், இது தப்பு. இம்ப்ரூவ் மிஷின் எஃபிஷியன்சி, மிஷின் திறமையை அதிகரிக்கும், இது கரெக்டு. இன்க்ரீஸ் த அதாவது எடையை அதிகரிக்காது, இன்க்ரீசஸ் பண்ணாது. இன்க்ரீஸ் ஸ்பீடு மூவிங் எலிமெண்ட்டு, அதாவது ஸ்பீடாக மூவிங் எலிமெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் படுத்தாது, அப்போ தப்பு. அப்போ ஆன்சர் வந்து பி தான் ஆன்சர். 15 கொஸ்டினுக்கு இம்ப்ரூவ் மிஷின் எஃபிஷியன்சி, மிஷினுடைய பயனுறு திறனை அதிகப்படுத்தும். 15 கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான். 16 கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் சிம்பிள் மார்க் ஆஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸு மார்க் பண்ணியிருக்காங்க, இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம், ரவுண்டாக இருந்தால் டெய்லி, முக்கோணமாக இருந்தால் வீக்லி, ஸ்கொயராக இருந்தால் மந்த்லி. அப்போ இது அடுத்தது தான் ஷெட்யூல் ஃபார் ஃப்ரீக்வன்சி அதர் தென் அபோவ். ஸோ வேறு இதை விட இதை வந்து நம்ம நினச்சி இந்த அடுக்க வந்து ஷெட்யூல் போட்டுருக்காங்க வேறு இதுக்காக. அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு டி தான் ஆன்சர் 16 கொஸ்டினுக்கு. ஸோ 17 கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த மெத்தட் ஆஃப் லூப்ரிகேஷன்? இந்த படம் நான் ஏற்கனவே பார்த்தாச்சு கொஸ்டின், இங்கே இருக்குது. ஸோ ஒரு ஆயிலை வச்சு ஆயில் கேனை வச்சு நம்ம வந்து நினச்சிட்றாங்க, ஆயிலை வந்து செலுத்துகிறாங்க. அப்போ இந்த லூப்ரிகேட் மெத்தட் என்ன மெத்தடு பார்த்தீங்கன்னா ஆயில் கேன் மெத்தட் தான். டி தான் ஆன்சர் 17 கொஸ்டினுக்கு. 18 கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள். விச் கூலண்ட் ஆயில் இஸ் எமுல்சிஃபைடு வித் வாட்டர்? அதாவது எமுல்சிஃபைடுனா கலக்கப்படுகிற, வாட்டருடன் கலக்கப்பட்டிருக்கிற கூலண்ட் ஆயில் எந்த ஆயில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வாட்டர் கூட நம்ம என்ன ஆயில் நம்ம கலக்கும், அதாவது விச் கூலண்ட் ஆயில் இஸ், இப்போ வாட்டர் கூட ஒரு ஆயில் கலக்கணும்னா கண்டிப்பாக சால்புல் ஆயில் தான் இருக்கும். ஸோ அதை கூலண்ட் ஆயில் நமக்கு பால் மாதிரி ஒயிட்டாக இருக்கும்ல, அதான் கூலண்ட் ஆயில். அப்போ அது கூட என்ன பண்ணியிருப்போம், 1 லிட்டருக்கு 20 லிட்டர் தண்ணி கலந்துருப்போம். ஒரு சால்புல் ஆயில் கூட 20 லிட்டர் தண்ணி கலந்தால் கூலண்ட் கிடைக்கும். ஸோ அப்போ 18 கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா சால்புல் ஆயில், ஏ தான் ஆன்சர். ஸோ 19 கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த கலர் ஆஃப் சால்புல் ஆயில் மிக்ஸ்டு வித் வாட்டர்? அப்படின்னா வாட்டரோட மிக்ஸ் பண்ணக்கூடிய சால்புல் ஆயில் என்ன கலரில் இருக்கும்? வாட் இஸ் த கலர்னால் என்ன கலரில் இருக்கும்? ஒயிட் கலராக இருக்கும், ஏ தான் ஆன்சர். பால் மாதிரி ஒயிட்டாக இருக்கும். ஸோ 20 கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள். விச் கட்டிங் ஃப்ளூயிட் இஸ் யூஸ்ட் ஃபார் த்ரெட்டிங் இன் ஜென்ரல் பர்பஸ் ஸ்டீல்? அதாவது பொதுவாக நோக்கத்துக்கு ஸ்டீல், அதாவது ஜென்ரல் பர்பஸ் ஸ்டீல், ஏன்னா எக்கு, இந்த எக்கை வந்து த்ரெட்டிங் பண்ணுறாங்க. ஒரு லேத் மிஷினில் எக்குங்கிற ஒரு இரும்பை த்ரெட்டிங் பண்ணுறாங்க. அப்போவும் பயன்படுத்தக்கூடிய கட்டிங் ஃப்ளூயிட் யூஸ்டு பயன்படுத்தக்கூடிய கட்டிங் ஃப்ளூயிட் என்ன கட்டிங் ஃப்ளூயிட் பயன்படுத்துவாங்க த்ரெட்டு வெட்டுவதற்கு? ஸ்டீலுங்கிற ஒரு இரும்பில் நம்ம த்ரெட் கட் பண்ணும்போது என்ன கட்டிங் ஃப்ளூயிட் பயன்படுத்துவாங்கன்னு கொஸ்டின். அப்போ என்ன பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீலுக்கு வந்து பார்த்திங்கன்னா லார்ட் ஆயில், பி தான் ஆன்சர். த்ரெட்டில் வந்து என்ன பயன்படுத்துவாங்க, லார்ட் ஆயில் தான் பயன்படுத்துவாங்க கட்டிங் ஃப்ளூயிடாக. அப்போ 20 கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான். 21 கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள்.
விச் கட்டிங் fluid இஸ் யூஸ்ட் ஃபார் ஹெவி டியூட்டி மிஷின் வித் லெஸ் கட்டிங் ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க. அதாவது கட்டிங் வேகம் வந்து கம்மியாக இருக்கும். எதில் கம்மியாக? ஹெவி டியூட்டி மிஷினில். அதாவது இப்போ ஹெவி டியூட்டி மிஷினில் வந்து வேகம் கம்மியாக இருக்கிற இடத்துல என்ன கட்டிங் ஃப்ளூயிட் பயன்படுத்துவாங்க? கட்டிங் ஃப்ளூயிட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஹெவி டியூட்டி மிஷின். என்ன அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம ட்ரில்லிங் மிஷினில் சின்ன ட்ரில்லு நம்ம மாட்டி ட்ரில் போடும்போது என்ன நடக்கும்? இப்போ ட்ரில்லிங் மிஷின் இருக்குது. அந்த ட்ரில்லிங் மிஷினில் சின்ன ட்ரில்லை மாட்டி நம்ம வந்து ஜாபில் ட்ரில் போடும்போது வேகமாக சுற்றும். அதே இது பெரிய ட்ரில்லிங் மிஷினில் அதை மாதிரி பெரிய ட்ரில்லிங் மிஷினில் பெரிய ட்ரில் பிட்டை மாட்டி வேலை செய்யும்போது என்ன செய்வாங்க? அது ஒரு ரொட்டேஷன் வச்சு மெதுவாக சுற்றும். ஸோ அப்போது மெதுவாக ஹெவி டியூட்டி மிஷினில் மெதுவாக சுற்றுற இடத்துல நம்ம வந்து கட்டிங் ஃப்ளூயிட் என்ன பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேட்டி ஆயில் தான் பயன்படுத்துவோம். சி தான் பயன்படுத்துவோம். அப்போ 21ஆவது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான். 22ஆவது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள். விச் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆயில் கேச்சஸ் ஃபயர் அண்ட் கண்டினியூ டு பி இன் ஃப்ளேம். எரிஞ்சிட்டே இருக்கிற இடத்துல வந்து அது ஊற்ற அது வந்து ஃபயர் ஆகிட்டே இருக்குது. அப்போ இதில் கொஸ்டினில் ஆன்சர் இருக்குது. அதாவது ஆயில் கேட்ச் ஃபயர், தீ எரியுது, கேட்சஸ் ஃபயர். ஆயில் வந்து தீ எரிஞ்சாலே அது ஃபயர் பாயிண்ட் தான். தீ எரிக்க முன்னால் உள்ள இது, அதாவது அதாவது ஆவியாகிட்டு இருக்குது. ஆவியாகிற ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளாஸ் பாயிண்ட்டு. அப்போ அந்த ஆயில் விச் இஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஆயில் கேட்சஸ் ஃபயர். ஆயில் வந்து ஃபயர் இருக்கிற இதில் அதனுடைய தன்மை என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபயர் பாயிண்ட்டாக தான் இருக்கும். ஸோ 22க்கு ஆன்சர் வந்து பி த ஆன்சர். 23ஆவது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள். விச் கட்டிங் ஃப்ளூயிட் இஸ் யூஸ்ட் ஃபார் டர்னிங் காப்பர். அதாவது டர்னிங், ஒரு லேத்து மிஷினில் டர்னிங் பண்ணுறாங்க. ஒரு இரும்பை ஸோ டூலை வச்சு என்ன செய்கிறாங்க? டர்னிங் பண்ணுறாங்க லேத்து மிஷினில். ஸோ லேத்து மிஷினில் டர்னிங் பண்ணும்போது ஜக்கில் மாதிரி டர்னிங் பண்ணும்போது என்ன கட்டிங் ஃப்ளூயிட் பயன்படுத்துவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, காப்பர் வந்தாலும் சால்பிள் ஆயில் தான். காப்பரில் டர்னிங் பண்ணும்போது காப்பரில் என்ன கட்டிங் ஃப்ளூயிட் பயன்படுத்துவாங்கன்னா சால்பிள் ஆயில் இதான் பயன்படுத்துவாங்க. 23ஆவது கொஸ்டின் சி தான் ஆன்சர். 24ஆவது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள். விச் கட்டிங் ஆயில் இஸ் யூஸ்ட் ஃபார் ஆட்டோமேட்டிக் லேத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் லேத்தில் வந்து பயன்படுத்தக்கூடிய கட்டிங் ஆயில் என்ன ஆயில் கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக் லேத்தில் வந்து காம்பவுண்டட் அல்லது பிளண்டட் ஆயில் இதான் பயன்படுத்துவாங்க. 24ஆவது கொஸ்டினுக்கு வந்து என்ன ஆயில் ஆட்டோமேட்டிக் லேட்னு வந்தாலே காம்பவுண்டட் அல்லது பிளண்டட் ஆயில் தான் பயன்படுத்துவாங்க. சி தான் ஆன்சர். 24ஆவது கொஸ்டினுக்கு ஆன்சர் சி தான். இந்த லூப்ரிகேஷனில் வந்து நம்ம 24 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துன்னு நினைக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ் வேறு கிளாஸில் நம்ம சந்திப்போம். தேங்க்ஸ் டு ஆல்.